அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்யூயு, டிஎன்ஜேஎஃப்யூ, அண்ணாமலை யூனிவர்சிட்டி மூணுக்கும் ஒரே இடத்துல இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ டிஎன்யூ கோயம்புத்தூர். இதில் டிஎன்யூ பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம்னா யூஜி கோர்சஸுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ செகண்ட் ரவுண்டு எப்போ வரும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்க மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. என்ன சொல்லலாம், லேட்டஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த 7.5% கோட்டாவுக்கு 12ஆம் தேதி நடந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ஜெனரல் கோட்டாவுக்கு வரணும் செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கோட்டாவுக்கு, அடுத்து ஜெனரல் கோட்டாவுக்கான செகண்ட் ரவுண்டு வரணும். ஜெனரல் கோட்டா அப்படின்னு சொன்னால் இந்த கம்யூனிட்டி வைஸு உங்களுக்கு பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ சம்திங் இந்த எல்லாமே ஜெனரல் கோட்டா தான் இருக்குது. இதுலேயும் அகாடமிக் ஸ்ட்ரீமு ப்ளஸ் வொகேஷ்னல் ரெண்டுமே இன்னும் செகண்ட் ரவுண்டு வரணும். எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற நியூஸ் படி, இப்போ போயிட்டுருக்கிற ப்ராசஸ் படி பார்த்தோம்னா இந்த 15ஆம் தேதி இவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நமக்கு வரும். காரணம் என்னென்னா, அது செகண்ட் ரவுண்டு ஒரு ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு மீன்ஸ் டிஎன்ஏயோட செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஏற்கனவே வந்து 4658 பேருக்கு மேலே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அவ்வளோ பேரும் கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் அட்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் லேட்டஸ்ட் வேகன்சி ஸ்டேட்டஸும் தெரியலை. அதுவும் நான் அஃபீஷியல் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. பண்ணால் தான் செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை சொல்ல முடியும். அது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு. நிச்சயம் வெளிவரும், பார்க்கலாம். அந்த அஃபீஷியல் வெப்சைட்டு லிங்க்கு கூட இருக்குது. அதுலேயும் நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் வேக்கன்சி ஸ்டேட்டஸு. ஆஸ் ஆஃப் நோ பார்த்தோம்னா இந்த இஷ்யூ டிஎன்ஏயு செகண்ட் ரவுண்டு 15க்கு அப்புறம் அப்படிங்கிறது 16, 17 கூட இருக்கலாம் உடனே ஆரம்பிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவ்வளோ பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரேங்க் ரேஞ்சில். அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. அதாவது ஸ்லைடிங் ஆப்ஷன் முதல்ல, அதுக்கு அடுத்து செகண்ட் ரவுண்டு, செகண்ட் பேஸுக்கு அந்த புதுசாக வரவங்களுக்கு, மீன்ஸ் இப்போ ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதே போல் ஏற்கனவே சீட்டு கிடைக்காதவங்களுக்கு ஸ்லைடிங்கில் போயிடும். அதுக்கப்புறம் வேக்கன்சி வரும். அந்த விஷயம்லாம் இதில் போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்ஏயை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் எனி டைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த அப்டேட் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அதோடு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க்கு ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேயும் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க அவங்கவுங்களும் தெரிஞ்ச விஷயத்த. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.